பொதுவாக குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போட கீழ்க்கண்ட உபாயங்களை பெரியோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வந்து உள்ளனர். அந்த உபாயங்கள் பின்வருமாறு. 1. ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து கையை நன்றாக மூடிக்கொண்டு தாய்மடியில் விழித்திருக்கும் குழந்தையை இருத்தி இடமிருந்து வலமாக 3 தடவையும் வலமிருந்து இடமாக 3 தடவையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போடுதல் வேண்டும். தண்ணீரில் உப்பு கரைய திருஷ்டியும் கரைந்து குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த முறை பல கிராமங்களில் பின்பற்றப்படுகிறது. 2. குழந்தை எதையாவது பார்த்து பயந்து திருஷ்டிப்பட்டு அதனால சாப்பிடாமல் மெலிந்து போகும். அப்போது சிறிய குழந்தையாக இருந்தால் பூந்துடைப்ப குச்சியைக் கொளுத்தி திருஷ்டி சுத்தி போடுதல் பழக்கம். 3. திருஷ்டியின் தாக்கத்தால் குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டுக் கொண்டால், அதிலும் குழந்தை கீழே விழும் சமயம் நீங்கள் அங்கிருந்தால் கீழே கிடக்கும் செங்கல் துண்டு அல்லது மண்ணாங்கட்டியால் குழந்தையின் தலையை மும்முறை சுற்றி தூக்கிப் போட்டு உடைத்து திருஷ்டி கழிக்கலாம். இதுகூட திருஷ்டி கழிக்கும் முறைதான். 4. கொஞ்சம் பெரிதான குழந்தைக்கு சோறு ஊட்டிய பின்னர் தட்டில் மிச்சமிருக்கும் சாப்பாட்டில் குழந்தையை கை கழுவ வைத்து அதை சுற்றிப் போடலாம். சாப்பிடப் போகும் முன் ஒரு உருண்டை சாதத்தை தட்டில் ஓரமாக எடுத்து வைத்து அந்த உணவை காகத்திற்கு போட செய்யுங்கள். இதுவும் ஒரு பரிகாரமே. இது நல்ல விளைவுகளை தரும். 5. இன்னும் சில வீடுகளில் கடுகு மிளகாய், உப்பு சிறிது திருமண், தலைமுடி இவற்றினை கையில் எடுத்துக்கொண்டு குழந்தையை உட்கார வைத்து ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரிக்கண்ணு, நோய் கண்ணு, நொள்ளக்கண்ணு, கண்டக்கண்ணு, கள்ளக்கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு எல்லாம் கண்ணும் கண்டபடி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும் என்று இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் சுற்றி அடுப்பில் போடுவார்கள். இதுவும் ஒரு எளிமையான திருஷ்டி பரிகாரம்தான். இப்படியாக குழந்தைகளுக்கு பல வகையில் திருஷ்டி சுற்றி போடலாம். எனினும் சாஸ்திரங்களின் அடிப்படையில் தூங்கும் குழந்தைக்கு திருஷ்டி கழிப்பது என்பது மகா பாவம். அதை மட்டும் செய்யாதீர்கள். அப்படியாகச் செய்யும் பட்சத்தில் அது எதிர்மறை விளைவுகளைக் கூட தந்துவிடலாம். தூங்கும் குழந்தைக்கு திருஷ்டி சுற்றினால் ஆயுள் குறையும் என்று கூட சொல்லப்படுகிறது. அதாவது அது திருஷ்டி சுற்றும் நோக்கத்தையே பாதிப்படையச் செய்யும். அத்துடன் எதிர்மறை விளைவுகளையும் தரவல்லது. திருஷ்டி சுற்றுவது மட்டுமல்ல, குளிக்க ஊற்றுவது, அலங்காரம் செய்து அழகு பார்ப்பதென்ன எல்லாமே குழந்தை விழித்திருக்கும் நிலையில்தான் செய்தல் வேண்டும். எனினும் குழந்தைக்கு சுற்றி கொட்டுவதைக் காட்டிலும் கருப்பு திருஷ்டி போட்டு வைக்கலாம். இது எல்லோராலும் செய்யக்கூடியதே. அது அனுபவத்தில் அதிக அளவில் பயன்தரும் விஷயமாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு நெற்றியிலும் கன்னத்திலும் இடப்படும் மை பொட்டு குழந்தையின் திருஷ்டியைப் போக்க வல்லது.